ஒரு அடர்ந்த அழகான காடு இருந்தது. அங்குள்ள விலங்குகள் அனைத்தும் ஒருமுறை மனிதர்கள் கொண்டாடும் கிறிஸ்துமஸ் திருவிழாவை பார்த்தன. நாமும் ஏன் காட்டில் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது என்று முயல் கேட்டது. அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொண்டன. யானை தனது தும்பிக்கையால் ஒரு பெரிய தேவதாரு மரத்தை கொண்டு வந்து நிறுத்தியது. அணில்கள் மரத்தின் மீது ஏறி பளபளக்கும் பழங்களையும் வண்ணமயமான பூக்களையும் தொங்கவிட்டன. மின்மினி பூச்சிகள் அனைத்தும் வந்து அந்த மரத்தைச் சுற்றி அமர்ந்து கொண்டன. காடே ஒளியால் மின்னியது. குயில் இனிமையாகப் பாட, மயில் தனது அழகான தோகையை விரித்து ஆடியது. குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின. கரடி காட்டில் கிடைத்த தேனைச் சேகரித்தது. பறவைகள் சுவையான பழங்களைக் கொண்டு வந்தன. அனைத்து விலங்குகளும் ஒன்றாக அமர்ந்து விருந்து உண்டன. ஒரு பெரிய வெள்ளை நாய் சிவப்பு துணியை போர்த்திக் கொண்டு கிறிஸ்துமஸ் தாத்தா போல வந்தது. அது எல்லா குட்டி விலங்குகளுக்கும் சிறிய கொட்டைகளையும் பழங்களையும் பரிசாக வழங்கியது. அந்த இரவு முழுவதும் காடு மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. விலங்குகள் அனைத்தும் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொண்டன. நீதி, ஒற்றுமையும் அன்பும் இருந்தால் எந்த இடமும் சொர்க்கமாகும். பகிர்ந்து கொள்வதே உண்மையான மகிழ்ச்சி.